அனைவருக்கும் வணக்கம். எஸ்பிஐ அக்கௌண்ட், அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அக்கௌண்ட் யூஸ் பண்றவங்க நீங்க, அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். எஸ்பிஐ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அது என்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, அதாவது 4 டைமுக்கு மேல, உதாரணமா பேங்க்ல போயிட்டு வித்ட்ராலோ இல்லைன்னா ஏடிஎம்ல போய் வித்ட்ரா பண்ணாலோ 4 டைமுக்கு மேல மாசத்துக்கு நம்ம வித்ட்ரா பண்ணா நமக்கு 15 ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டி பிடிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அக்டோபர் 1ல இருந்து அமுல்படுத்தப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம பணம், நாம போடுற பணம் ஆல்ரெடி நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணியிருப்போம், டேக்ஸ் பே பண்ணியிருப்போம். நம்ம வீட்டில் வைக்காம சேஃப்டியா இருக்கட்டும், வீட்டில் வச்சா திருடுகள் பிரச்சனை இருக்கு, வீட்டில் வச்சால் பல பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம போய் பேங்க்ல நம்ம ஒரு அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணி பேங்க்ல நம்ம அமௌண்ட் போட்டுட்டு இருக்கோம். இதுல பல பிடிமானம் இருக்கு. கார்டுக்கு ஒரு பிடிமானம், மினிமம் பேலன்ஸ் ஒரு பிடிமானம் அப்படின்னு சொல்லிட்டு பல பிடிமானங்கள் பேங்க் சைட்ல இருந்து பிடிக்கப்படுது. அப்படி இருந்தும் எஸ்பிஐ தரப்பு என்ன சொல்லியிருக்குன்னா, சேவிங் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் இவர்களுக்கு 4 டைம் மேல பேங்க்ல வித்ட்ரா பண்ணாலோ அல்லது ஏடிஎம்ல வித்ட்ரா பண்ணாலோ உங்களுக்கு 15 ரூபாய் பிளஸ் டேக்ஸ் பிடிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை கேட்டு இப்ப நாம வைக்கிற பேலன்ஸே தெரியும் எல்லாருக்குமே. இன்னுமேட்டுக்கு நம்ம போய் பேங்க்ல பணம் போடுறதா இல்லை வேணாமா? ஏன்னா நான் போட்ட பணத்தை எடுக்கிறதுக்கு ஜிஎஸ்டி, ஒரு சோப்பு வாங்கினா ஜிஎஸ்டி, சீப்பு வாங்கினா ஜிஎஸ்டின்றத போக என்னுடைய பணத்தை நான் பேங்க்ல போட்டிருந்த பணத்தை எடுக்கிறதுக்கு ஜிஎஸ்டி. வாவ், பிரமாதம்.